ரேபிடோக்குள்ளே எப்படி உள்ளே போகிறதுன்னு பார்த்துட்டு ஆல்ரெடி லாகின் பண்ணனால லாகின் உள்ளே போயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆஃப் டியூட்டியில் இருந்துச்சுன்னா நமக்கு கால்ஸ் எதுவுமே வராது. ஆன் டியூட்டியில் இருந்தால் மட்டும்தான் கால் வரும். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம இருக்கணும். நம்ம ப்ளூ வந்து நம்ம லொக்கேஷன் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, இந்த மாதிரி மேலப்பாளையம், இந்த மாதிரியான சிட்டிஸில் போய் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. ஆர்டர் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி சவுண்டு வரும். அக்செப்ட் கொடுத்த உடனே அக்செப்ட் கொடுத்துடணும். அக்செப்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் வந்துடும். ஃபஸ்ட் அப்புறம் சென்ட் மெசேஜ் டு கஸ்டமர் அது கொடுத்துடணும். அப்புறம் கோ டு பிக்கப் ஏரியா கொடுத்துடணும். கோ டு பிக்கப் ஏரியா கொடுத்துடணும். ஓகேங்க. இப்போ பின்னாடி தான் போக வேண்டியிருக்கு. எங்கே போகணும்? ஆக்சுவலாக திருவனந்தபுரம் ரோடு தான் போகணும். சரி, ஓகே. நான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நான் இடப்பட்டாக்கா வந்து வண்டி ஓகே அவரை பிக்கப் பண்ண போகிறேன். கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிறேன். ஆக கிளம்பிட்ட செல்ஃபோனை பாக்கெட்டில் போட்டுக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வீடியோ கஸ்டமர் வந்து திருவாரூர் ரோட்டில் இருக்கிறாப்புல. ரேபிடோ கஸ்டமருடைய கஸ்டமர். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் ஆர்டர் மந்தமாக தான் இருந்தது. ஆனால் நான் வீடியோ மேக்கிங்கில் பிஸியாக இருந்தேன். இடையில வந்து ஏதோ நெட்டு ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஆனால் நெட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் என்னால் சரியாக கவனிக்க முடியலை. அந்த 400 வீடியோவில் லெஃப்ட்டில் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோஃபோனில் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்குறேன். அந்த மைக்கில் போட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ரெக்கார்டிங் போய்கிட்டு வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டு நாங்கள் கஷ்டம் நம்மளோட வியூவர்ஸ் கேட்டாங்க, எப்படிங்க ரேபிடோவில் வந்து எப்படிங்க ஆர்டர் வந்து எப்படிங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, டைமிங் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் கேன்சல் ஆகிடும், குயிக்காக அக்செப்ட் பண்ணேன்னா அது போயிடும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. தட் இஸ் நோ ப்ராப்ளம். வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோன்னா அந்த டப்பா டெல்லை அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த ரவுண்டாடாக்கு பூச்சி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து திருவள்ளூர் ரோட்டில் வர சொன்னாங்க. ஆனால் திருவள்ளூர் லெஃப்ட்டு சொல்லிட்டாங்க. லெஃப்ட்டில் ரைட் திரும்பிட்டேன். நல்ல வேலை பகல் இருக்கிறதுனால இது எவ்வளோ பாடி எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்துட்டேங்க. ஏதோ சொல்லிச்சு பிரபடிக்கலை. ஓகே, ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸுங்கிறதுனால நான் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணியாக கஸ்டமரை எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கலை. ஆக நான் கேட்கவே இல்லைங்க. பக்கங்கிறதுனால ஒருவேளை கேட்கலாம் கூட ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. உங்களுக்கு வந்து நான் லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பால் வேறு ஹோட்டல் ஊர்லை ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறீங்க கஸ்டமர். ஆக எங்கே இருக்கிறாரு கஸ்டமர்? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வேறு போட்டிருக்கு. உள்ள இந்த ரோடுக்குள்ளே போக சொல்கிறாங்களா? 60 ஃபீட் ரோடுக்குள்ளே போக சொல்லியிருக்கிறாங்க. ரோடுக்குள்ளே இங்கே இருக்கு பஸ் ஸ்டாண்டு வாசல் ஒன்றாஜ் ஹாஸ்பிட்டல். கஸ்டமருக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவுமே பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன். கஸ்டமர் கான்டாக்ட் கஸ்டமர் நவீன் கால் பண்ணுறேன். கஸ்டமருக்கு கால் போகுது பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து ஓகே எங்கே ட்ராப்னு பார்க்கடோ ஆக அவராக தான் இருக்கட்டும் இருக்கிறேன் கேட்சன் அவர்கிட்ட பேசிட்டேன். மேபி பைக் ரெஃபண்டில் வந்து முக்கியமான காலுங்கிறதுனால அது ரெக்கார்ட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். பார்ப்போம். அவர் தானா? அவர் தான் நினைக்கிறேன். ஓகேங்க, அரைவிடா அவர் தான்னா அரைவிட வந்து நான் ஸ்வைப் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணணும், இல்லை டச் பண்ணாலும் ஓகே தான். சார் நீங்களா சார்? அவங்க தான் சார். ஓடிபி சார். சார் 2084 2084. ஓகேங்க சார். எங்கே போகணும்? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனா? ஓகே சார். ஹெல்மெட் போட்டுருக்கீங்களா? வேணாமா சார்? ஓகே. கையில் ஜிபேவா சார்?